ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தண்டனையா? சிலருடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள், நெருக்கடிகள் ஏற்படும் போது தேவன் என்னை அதிகமாக சோதிக்கிறார், கர்த்தர் என்னை பாடுகளின் வழியே நடத்துகிறார் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் அவ்விதமான சூழ்நிலையில் ஏற்பட தாங்களே ஒருவேளை காரணமாய் இருக்கக்கூடுமோ என்றோ, தங்களை சரி செய்ய வேண்டிய தேவை இருக்குமோ என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க விரும்புவதில்லை. பல பரிசுத்தவான்களுக்கு நேரிடுவது போலவே தங்களுக்கும் நேரிடுகிறது என கூறி தங்களை ஆராய்ந்து பார்க்காமலேயே போய்விடுகிறவர்கள் அநேகர். இதன் விளைவாக மனம் திரும்புவதற்கும் காரியங்களை சரி செய்வதற்கும் தேவன் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமலே போகிறது. யோனா தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாமல் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி தன் வழியே போனான். ஆனால் அவன் பயணம் செய்த கப்பல் அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் பெருங்காற்றினால் பாதிக்கப்பட்டது. நடக்கின்ற காரியங்களை கண்டு உணர்ந்தான் யோனா. அதனை தேவனுடைய தண்டனை என உணர்ந்தான். அங்கே அவன் அந்த தண்டனை தன்னுடைய தவறு நிமித்தம் வந்தது என்பதை ஒத்துக்கொண்டு மரிக்க தயாரானான். ஆயினும் தான் மனம் திரும்புவதற்கான ஒரு சூழ்நிலையை தேவன் உருவாக்கியுள்ளார் என்பதை அறியாமல் போனான். தேவனுடைய வார்த்தைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் உரிய மரியாதையை செலுத்தாமல் நம்முடைய மனம் போதித்த வழியில் செல்லும் போது சில துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய நிலை நேரிடலாம். ஆயினும் அவைகள் தேவனுடைய தண்டனைகள் என்பதை விட நாம் மனம் திரும்புவதற்காக தேவன் ஏற்படுத்திய சூழ்நிலைகள் என்பதே சரியாகும். சில நெருக்கடியான விஷயங்களை அனுமதித்து அதன் மூலம் நாம் நம்முடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது தேவனுடைய வழியாய் இருக்கிறது. நாம் நம்முடைய தவறுகளின் பலனாக அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனால் அவர் அனுமதிக்கும் இக்கட்டான நிலைகளை உணர்ந்து மனம் திரும்பி அவருடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. இக்கட்டுகளும் இடையூறுகளும் ஏற்படும் போது ஒருவேளை எதிலிருந்தாவது நாம் மனம் திரும்பி அவரிடம் வர தேவன் அந்த சூழ்நிலையை உருவாக்குகிறாரோ என்று ஆராய்தல் அவசியம். சிந்தனைக்கு, பாடுகளின் பாதையும் நாம் கற்ற பாடங்களே பிறர் வெற்றி பெற நாம் கொடுக்கும் ஆயுதங்கள். பாடுகளின் பாதையில் நாம் கற்ற பாடங்களே பிறர் வெற்றி பெற நாம் கொடுக்கும் ஆயுதங்கள்.